ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சென்னை கூவம் நதிக்கரையிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு குப்பம்னு சொல்லக்கூடிய குடிசை பகுதிகளில் தான் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு காதல் ஜோடிகள் அவங்க சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு ஓடி போயிருக்காங்க. அப்படி சென்னைக்கு போன ஜோடிகளுக்கு தங்குறதுக்கு சரியான இடம் கிடைக்காததால அந்த குப்பத்தில் இருக்கிற ஒரு குடிசை வீட்டில் தங்கி இருந்திருக்காங்க. அந்த குடிசை வீட்டில் ஏற்கனவே ஒரு பெண் வயிற்று வலி தாங்காம தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி இருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு குடி போன தம்பதிகளுக்கு அந்த ஆன்மா என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சு, மேலும் அந்த தம்பதிகளை அந்த ஆன்மா உயிரோட விட்டுச்சா விடலையான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை யாராவது இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சென்னை கூவம் நதிக்கரையிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு குப்பத்து பகுதியில் தான் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை செல்வான்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிற காலகட்டத்தில் செல்வா தேனியில ஒரு தனியார் டவுன் பஸ்ல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. தேனியை சுற்றிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களுக்கு பஸ் டிரைவரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த சம்பவம் நடக்கும்போது செல்வாவுக்கு ஒரு 25 வயது இருக்கும். ஆனா அப்ப அவருக்கு திருமணம் ஆகாம இருந்திருக்கு. செல்வாவுக்கு அந்த பஸ் தான் உலகமே. காலையிலையும் சாயங்காலமும் ஸ்கூல் ட்ரிப்பு, காலேஜ் ட்ரிப்பு ஏற்றும் போது செல்வா ரொம்பவே ஹீரோயிசம் காட்டுவாராம். அப்படி பஸ்ல பொண்ணுங்க ஏறிட்டா செல்வாவை கையிலே பிடிக்க முடியாதான், வெறும் லவ் சாங்ஸா தான் போடுவாராம். மேலும் முன்னாடி போற வாகனங்களை ஓவர்டேக் பண்றது போன்ற சேட்டைகளையும் செஞ்சிருக்காரு. அதனாலே செல்வா மேல எல்லா பெண்களுக்கும் ஒருவித கிரஸ் இருந்திருக்கு. என்னதான் செல்வா மேல பல பெண்கள் கிரஸ்ஸா இருந்தாலும் செல்வா எந்த பெண்ணையுமே சட்டை செய்ய மாட்டாரு. அந்த சூழ்நிலையில தான் ஒரு கிராமத்தோட பஸ் ஸ்டாப்ல ஏறின மலர்விழிய முதன்முறையா பார்த்திருக்காரு. செல்வா அந்த பொண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணோட அழகுல மயங்கி போயிடுறாரு. இந்த மலர்விழியை பத்தி சொல்லணும்னா, மலர்விழி அந்த கிராமத்துல இருக்க ஒரு ஸ்கூல்ல 12வது வரைக்கும் படிச்சுட்டு இப்போ தேனியில இருக்கிற ஒரு காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருந்திருக்காங்க. காலேஜுக்கு போறதுக்காகத்தான் மலர்விழியும் மலர்விழியோட தோழியும் அந்த பஸ்ல ஏறி இருக்காங்க. ஸோ செல்வாவும் ஒரு மாச காலமா மலர்விழி காலையில பஸ்ல ஏறும்போதும் சாயங்காலம் வீட்டுக்கு போறப்பவும் சைட் அடிக்கிறதையே வாடிக்கையா வச்சிருந்திருக்காரு. மலர்விழியோட தோழியோட உதவியால மலர்விழியோட பேரை தெரிஞ்சிருக்காரு. அதற்கு பிறகு மலர்விழி பஸ்ல ஏறும்போதெல்லாம் மலரேன்னு ஆரம்பிக்கக்கூடிய சாங்க பஸ்ல பிளே பண்ணியிருக்காரு. அப்படி மலர்விழி பஸ்ல ஏறும்போதெல்லாம் தொடர்ந்து மலரே மலரேன்ற பாடல்களை கேட்டு மலர்விழிக்கே ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போயிருது, டிரைவர் நம்மளை தான் சைட் அடிக்கிறாருன்னு. அப்படித்தான் ஒரு நாள் செல்வா அந்த பொண்ணோட காலேஜ் ஸ்டாப்ல போய் நிற்கும் போது சரியான மழை பெஞ்சிருக்கு. அந்த நேரத்துல பஸ்ஸும் ஃபுல்லா கூட்டமா இருந்திருக்கு. மலர்விழி தொப்பலா நனைஞ்சு டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல வந்து நின்று இருந்திருக்காங்க. இப்போ மலர்விழியை திரும்பி பார்த்த செல்வா தன்னோட பேக்ல இருந்து ஒரு டவலை எடுத்து இந்தாங்க தலையை துவட்டிக்கங்கன்னு கொடுத்துருக்காரு. ஆரம்பத்துல மலர்விழி அந்த டவலை வேணான்னு மறுத்திருக்காங்க. ஆனா செல்வா ஃபோர்ஸ் பண்ணதுனால வாங்கி தலையை துவட்டியிருக்காங்க. இந்த ஒரு தருணத்துல தான் மலர்விழிக்கு செல்வா மேல காதல் மலர்ந்திருக்கு. அன்றிலிருந்து செல்வாவும் மலர்விழியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றிலிருந்து செல்வா அவருக்கு ஆப்போசிட்ல இருக்க சீட்டை மலர்விழிக்காக போட்டு வச்சிருப்பாரு. மலர்விழி டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் அந்த பஸ்ல வந்துட்டு போறதையே மிகப்பெரிய பாக்கியமா கருதி இருக்காரு. நாளுக்கு நாள் இவங்களோட காதல் வளர்ந்துகிட்டே போகுது. அடிக்கடி சினிமா, பார்க்கு, கோவில்னு நிறைய இடங்கள்ல மீட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காதல் மலர்விழி வீட்டுக்கு தெரியாமவே பல நாட்களா ஓடிக்கிட்டு இருந்திருக்கு.
சில மாதங்கள் கடந்த நிலையில மலர்விழியோட காதல் விவரம் பெற்றோர்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால கோபம் அடைஞ்ச மலர்விழியோட அப்பா, இனிமே நீ காலேஜ்க்கே போவேனா, அந்த பையனோட நினைப்ப சுத்தமா மறந்துருன்னு சொல்லியிருக்காரு. மேலும் நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ மலர்விழிக்கு மாப்பிள்ளை பார்க்கும் படலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. மலர்விழி காலேஜ் பஸ்ல வராததுனால செல்வா ரொம்பவே சோகமா காணப்பட்டிருந்திருக்காரு. மலர்விழியோட ஃப்ரெண்டு கிட்ட மலர்விழிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. எனக்காக மலர்விழி வீட்டுக்கு போய் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. மலர்விழியோட ஃப்ரெண்டும் மலர்விழி வீட்டுக்கு கேஷுவலா போயிருக்காங்க. அப்பதான் மலர்விழி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அதை செல்வா கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிட்டாங்க. நம்மளோட காதலை பத்தி எங்க வீட்டில் எல்லார்கிட்டையும் சொன்னேன், ஆனா யாருமே நம்மளோட காதலை ஏத்துக்கல. நீ சரியா வர்ற சனிக்கிழமை இரவு 12 மணிக்கு எங்க ஊர் ஆலமரம் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு, நானும் வந்துடுறேன், நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. மலர்விழியோட லெட்டரை படிச்சதுக்கு பிறகுதான் செல்வாவுக்கு ஒரு நிம்மதியா இருந்திருக்கு. ஆனா மலர்விழிய எங்க கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் காதலுக்காக நிறைய பேர் உயிரையே கொடுத்துருக்காங்க. காதலில் என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம். மலர்விழி சொன்ன அதே சனிக்கிழமை இரவு 12 மணி அளவில் செல்வா ஒரு சைக்கிளை எடுத்துக்கிட்டு அவங்க ஊர் ஆலமரம் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலே மலர்விழியும் அங்கே வந்திருக்காங்க. மலர்விழியை அவரோட சைக்கிளில் ஏற்றிக்கிட்டு நேராக தேனி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த அவங்க சென்னை போகிற பஸ்ஸில் ஏறி சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்படி சென்னைக்கு வந்ததும் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்சதும் செல்வா முதல் வேலையாக மலர்விழியை ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க கழுத்தில் தாலியை கட்டி மனைவியாக ஏற்றுக்கிறாரு. அன்று பகல் முழுவதும் வேலையும் வாடகைக்கு வீடும் தேடி அலைஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே சென்னை புதுசுங்கிறதுனால யாரும் வேலைக்கும் சேர்க்கல, வீடும் வாடகைக்கு கொடுக்கல. அவங்க கையில் கொண்டு வந்திருந்த காசெல்லாம் செலவாகிக்கிட்டே போகுது. அதனால செல்வாவும் மலர்விழியும் ரொம்பவே மனவிரக்தி அடைஞ்சிடறாங்க. வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போகலாமான்னு பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பஸ் ஸ்டாண்டில் இருக்க ஒரு பழ வியாபாரி கிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க. அவர்கிட்ட, அண்ணா இங்கே கம்மியான வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பழ வண்டிக்காரர், ஏன்பா ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்களான்னு கேட்டிருக்காரு. செல்வா அவர்கிட்ட ஆமான்னு சொன்னதும், சரிப்பா கவலைப்படாதீங்க, என்னோட குப்பத்தில் என் வீடு ஒன்று காலியாகத்தான் கிடக்கு, அதுக்கு நீ அட்வான்ஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், மாதம் 300 ரூபா வாடகை மட்டும் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வீடு கூரை வீடு தான், உங்களுக்கு சம்மதமான்னு கேட்டிருக்காரு. இப்போ செல்வா மலர்விழி கிட்ட, என்ன மலர்விழி, இவர் சொல்ற வீடு உனக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மலர்விழி என்ன சொல்றாங்கன்னா, தற்சமே அந்த வீட்டில் போய் தங்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சதுக்கு பிறகு வேற வீட்டுக்கு குடி போலான்னு சொல்லியிருக்காங்க. செல்வாவுக்கும் மலர்விழி சொன்னது சரின்னு பட்டதுனால செல்வா அந்த பழவண்டிக்காரர்கிட்ட, சரிங்கண்ணே உங்க வீட்டுக்கே நாங்கள் குடி வர்றோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பழவண்டிக்காரர், இங்கே ஏதாவது வேலை செட் பண்ணிட்டியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு செல்வா, இல்லனே இனிமேதான் வேலை தேடணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பழவண்டிக்காரர் செல்வா கிட்ட, உனக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு செல்வா, நான் பஸ் ஓட்டுவேன், நான் ஒரு பஸ் டிரைவர்னு சொன்னதும் உடனே அந்த பழ வியாபாரி, சரி இரு, எங்க பழகுடோன் முதலாளிக்கு ஒரு டிரைவர் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, உடனே நான் கூட்டிட்டு போய் அவர்கிட்ட காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொல்லிட்டு செல்வாவை அந்த பழகுடோன் முதலாளி கிட்ட கூட்டிட்டு போயிருக்காரு. அவரோட முதலாளி கிட்ட செல்வாவை அறிமுகப்படுத்தி இருக்காரு. அந்த முதலாளி செல்வாவை பார்த்ததும் அவருக்கு செல்வாவை பிடிச்சு போயிருது. சரிப்பா எல்லா வண்டியும் ஓட்டுவியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு செல்வா, பஸ்ஸு லாரி எல்லா வண்டியுமே என்னால் ஓட்ட முடியும்னு சொன்னதும், சரி நீ நாளைக்கு காலையிலேருந்து வேலைக்கு வந்துரு, அந்த நிற்கிது பாரு மினி டோரு, அதில் பல பெட்டிகளை ஏற்றிட்டு போய் லாரி செட்டில் இறக்கணும், அப்படி நமக்கு வந்திருக்கிற லோடுகளை அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ மலர்விழிக்கும் செல்வாவுக்கும் வாழ்க்கை மீது கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. அன்று முழுவதும் பழவண்டி வியாபாரி வியாபாரத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் கூடவே இருந்திருக்காங்க. அப்படி வியாபாரத்தை முடிச்ச பழவண்டி வியாபாரி அவரோட டிவிஎஸ் 50ல மலர்விழியையும் செல்வாவையும் அவரோட குப்பத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகுதான் செல்வாவுக்கும் மலர்விழிக்கும் அவங்களோட வாழ்க்கையில அமானுஷி அலை அடிக்க போகுதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த குப்பத்துல நிறைய குடிசை வீடுகள் தள்ளி தள்ளி இருந்திருக்கு. இன்னும் டெவலப் ஆகாம மின்சாரம், தண்ணி, சாலை வசதிகள் கூட இல்லாம இருந்திருக்கு. ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட காட்டு பகுதிக்குள்ள தான் போயிட்டு வரணுமா. இப்போ அந்த பழவண்டி வியாபாரி ஒரு குடிசை வீட்டுக்கு முன்னாடி போய் வண்டியை நிறுத்தியிருக்காரு.
அப்படி வண்டியை நிறுத்தினவர் அந்த குடிசை வீட்டோட கதவை செல்வாவுக்கும் மலர்விழிக்கும் திறந்து காமிச்சிருக்காரு. அந்த வீட்டில் ஒரே ஒரு அறை மட்டும்தான் இருந்திருக்கு. சமையல் கட்டு வீட்டுக்கு வெளியில இருந்திருக்கு. அந்த வீட்டோட தரையில சிமெண்ட் கூட போடாம மண் தரையில சாணம் போட்டு மொழிகி இருந்தாங்க. மலர்விழி அவங்களோட வீட்டில் நல்லா வசதியா வாழ்ந்த பிள்ளை. இருந்தாலும் அவங்களோட காதலுக்காக அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. அந்த வீட்டுக்குள்ள போன பழ வியாபாரி ஒரு சிமினி விளக்கை ஏத்தி இருக்காரு. இந்த பகுதியில யார் வீட்லயுமே மின்சாரம் கிடையாது. மின்சாரத்துக்கு எழுதி போட்டிருக்கோம், கூடிய சீக்கிரம் வந்துரும்னு சொல்லியிருக்காரு. வேற ஏதாவது தேவைப்பட்டா என்னை கூப்பிடுங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பழ வியாபாரி வீட்டுக்கு போயிடுறாரு. அன்று இரவு செல்வாவும் மலர்விழியும் அந்த வீட்டில் தான் தூங்கி இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில செல்வாவும் மலர்விழியும் வீட்டுக்கு தேவையான குடம், பாத்திரம், சமையல் ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்து புது வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. செல்வா பகல் முழுவதும் பழகுடோன்ல வேலை பார்த்துருக்காரு. அந்த பழகுடோன்ல இருந்த பல பெட்டிகளை அவரோட மினி டோர்ல ஏத்திக்கிட்டு லாரி செட்டுக்கு போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படி செல்வாவுக்கு வேலை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மினி டோர் வண்டியை எடுத்துட்டு குப்பத்துக்கு வந்துருவாரு. மறுநாள் காலையில செல்வாவும் மலர்விழியும் தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த குப்பத்துல இருக்க குழாய் அடிக்கு போயிருக்காங்க. அந்த குழாய் அடியில் இருந்த குப்பத்து மக்கள் இவங்க 2 பேர்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. நீங்க எந்த ஊரு, சண்முகண்ண வீட்டுக்கா குடி வந்திருக்கீங்கன்னு விசாரிச்சிருக்காங்க. நேற்று நைட்டு அந்த வீட்டில் தங்குனீங்களே, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மலர்விழியும் செல்வாவும் நைட்டு கொசுக்கடி தான் இருந்துச்சே தவிர மற்றபடி எந்த டிஸ்டர்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த குப்பத்து மக்கள் என்னமோ உங்களுக்கு நல்லா இருந்தா சரிதான்னு ஒரு மாதிரி இக்கண்ணா வச்சு பேசியிருக்காங்க. அப்படி மலர்விழி சமையல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு செல்வா தன்னோட வண்டியை எடுத்துட்டு வேலைக்கு போயிடுறாரு. அப்படி அவருக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஷார்ப்பா 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாரு. இப்படித்தான் அவங்களோட வாழ்க்கை எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாம ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்திருக்கு. அப்படி அவங்க அந்த குடிசைக்கு போய் ஒரு 7 நாள் கடந்திருக்கும். அன்று ஒரு நாள் இரவு மலர்விழியும் செல்வாவும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வெளியே பயங்கரமான சூறாவளி காத்து அடிச்சிருக்கு. வீட்டோட கூரையிலேயே புடுங்கிக்கிட்டு போயிரும் போல அந்த அளவுக்கு பெரிய காத்து பேய் மாதிரி அடிச்சிருக்கு. அந்த காத்தோட இறைச்சல்ல செல்வா முழிச்சிருக்காரு. அவங்களோட தலைமாட்டு பகுதியில அந்த சிமினி விளக்கோட வெளிச்சம் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த காத்தோட இறைச்சல்ல செல்வா படக்குன்னு முழிச்சிருக்காரு. அப்படி முழிச்சவரு சுத்திலும் பார்த்திருக்காரு. அவங்க ஏத்தி வச்ச அந்த சிமினி விளக்கோட வெளிச்சம் மட்டும்தான் அந்த அறை முழுவதும் நிறைஞ்சிருந்திருக்கு. அந்த மங்கலான வெளிச்சத்துல அந்த வீட்டோட சோத்துல பதிச்சிருந்த முகம் பார்க்குற கண்ணாடி முன்னாடி நின்று யாரோ ஒரு பெண் தலை சீவிர மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த செல்வாவுக்கு பயங்கர குழப்பமா இருந்திருக்கு. இந்த நடுராத்திரி நேரத்துல எதுக்காக தன்னோட மனைவி தலை சீவிக்கிட்டு இருக்கான்ற ஒரு யோசனையோட மலர்விழின்னு கூப்பிட்டுருக்காரு. அந்த நேரத்துல செல்வா ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்காரு. செல்வாவுக்கு பக்கத்திலே தான் மலர்விழி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முன்னாடி நிக்கிறது யாருன்னு ஆச்சரியத்தோட கண்ணை முழிச்சு பார்த்திருக்காரு. அந்த உருவம் கண்ணுக்கே தெரியாம புகை மாதிரி மறைஞ்சிருக்கு. அதை பார்த்த செல்வாவுக்கு அள்ளு விட்டுது. இங்க நடக்கிறது கனவா இல்ல நனவான்னு குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ செல்வா பயத்துல மலர்விழிய இருக்க கட்டி பிடிச்சு படுத்திருக்காரு. செல்வாவுக்கு இன்னும் ஒரு விஷயம் சரியா புரியல. நம்ம பார்த்தது உண்மையா இல்ல கனவு தானான்ற குழப்பத்தோட தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில செல்வா வழக்கம் போல பழகுடனுக்கு வேலைக்கு போயிடுறாரு. வீட்டுல மலர்விழி மட்டும் தனியா இருந்திருக்காங்க. மலர்விழி தண்ணி பிடிக்கிறதுக்காக 2 பிளாஸ்டிக் குடங்களை எடுத்துக்கிட்டு குழாய் அடிக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த குழாய் அடியில 2 பெண்களும் ஒரு பாட்டியும் தண்ணி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. மலர்விழி அந்த அடிக்குழாயில தண்ணி எடுக்கிறதுக்காக 2 குடத்தை வச்சுட்டு வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண் மலர்விழியை பார்த்து, என்னம்மா அந்த வீடு நல்லா இருக்கா, எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் ஆளாளுக்கு இந்த மாதிரி கேட்கறது மலர்விழிக்கு ஒருவித குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு அந்த பெண் கிட்ட நல்லா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்று இரவு வேலை முடிஞ்சு வந்த செல்வா வீட்டுக்கு வரும்போது மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்காரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. மலர்விழி அன்று பகல் முழுவதும் நல்லா தூங்குனதுனால தூக்கம் வராம புரண்டு படுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம், நம்மளை எப்படியும் நம்ம பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயத்தோடய யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க வீட்டு வாசல் திண்ணையில உட்காந்து யாரோ அலற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு மலர்விழி பயந்துடுறாங்க. யார் இந்நேரத்துக்கு நம்ம வீட்டு திண்ணையில உட்காந்து அலறாங்கன்னு யோசிக்கிறாங்க. செல்வாவை எழுப்பி சொல்லலாமா இல்ல வேணாமான்னு யோசிக்கிறாங்க.
இப்போ இருக்க இருக்க அந்த சத்தம் அதிகமாகிக்கிட்டே போகுது. பயந்து போன மலர்விழி செல்வாவுக்கு பக்கத்துல வந்து, செல்வா செல்வா எழுந்திரி, வெளியில யாரோ அலற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செல்வாவும் தூக்கத்துல என்னம்மா சொல்றன்ட்டு பதறிக்கிட்டு எழுந்திரிச்சிருக்காரு. அப்போ வாசல்ல ஒரு பெண்ணோட குரல், ஐயோ வயிறு வலிக்குதே, ஐயோ வயிறு வலிக்குதேன்னு நாராசமா கத்தி இருக்கு. அதை கேட்ட இவங்க 2 பேரும் மிரண்டு போய் எழுந்து உக்காந்துருக்காங்க. செல்வா மலர்விழி கிட்ட கதவை திறந்து யாருன்னு பார்க்கலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மலர்விழி, வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எதுவா இருந்தாலும் நம்ம காலையில போய் பார்த்துக்கலாம், பேசாம படுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க வீட்டு கதவை யாரோ நரன்னு சொரன்ற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. செல்வா இரு என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்த அந்த பருப்பு கடையிற மத்தை எடுத்துக்கிட்டு படார்னு கதவை திறந்திருக்காரு. அந்த நேரத்துல அவங்க வீட்டு திண்ணையில இருந்து ஒரு பெரிய சைஸ் பூனை மாதிரி வெள்ளையா ஒரு உருவம் பளிச்சுன்னு தப்பி இருக்கு. அது பாக்குறதுக்கு மின்னல் ஒளி மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்த செல்வா திகச்சு போய் நின்றுறாரு. அது என்ன மிருகம்னே தெரியல. இதுக்கு முன்னாடி செல்வா அந்த மாதிரி ஒரு மிருகத்தை பார்த்ததே இல்லை. அது லைட் ஃபிளாஷ் மாதிரி பளிச்சுன்னு தப்பி அந்த காட்டுக்குள்ள ஓடி இருக்கு. இப்போ வீட்டுக்குள்ள வந்து தன்னோட மனைவி கிட்ட இதை சொன்னா பயந்துருவாளேன்னு நினைச்சிட்டு வெளியில பூனை தான் உருட்டிக்கிட்டு இருந்துச்சு, வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மலர்விழி, என்னங்க சொல்றீங்க, நான் கேட்டப்ப அது நல்ல பெண் குரல் மாதிரி தானே கேட்டுச்சு, பூனை கத்துனதான்ப்பா நமக்கு அந்த மாதிரி கேட்டிருக்குன்னு சொல்லி மலர்விழிய சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடறாரு. அதற்கு பிறகு ஒரு 2 நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. அன்று செல்வாவுக்கு சாயங்காலம் வேலை முடிஞ்சதும் செல்வாவோட ஓனர் ஸ்பெஷல் பேட்டா கொடுத்திருக்காரு. என்ன காரணம்னா, அன்று செல்வா ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால ஸ்பெஷல் பேட்டாவா 200 ரூபா கொடுத்திருக்காரு. அன்றைய காலகட்டத்தில் 200 ரூபாங்கிறது 1000 ரூபாய்க்கு சமம். அந்த பணத்தை வாங்கின செல்வா சந்தோஷத்துல தன்னோட மனைவிக்கு பிரியாணி வாங்கிட்டு போகணுமேன்ட்டு ஒரு பிரியாணி கடைக்கு போயிருக்காரு. அப்படி அந்த ஹோட்டல்ல 2 பிரியாணியும் சில்லியும் பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காரு. அன்றைய தினம் அமாவாசை, வீதியெல்லாம் பயங்கர இருட்டா இருந்திருக்கு. செல்வா பிரியாணி வாங்கிட்டு வந்ததும் மலர்விழி சந்தோஷப்பட்டிருக்காங்க. கணவனும் மனைவியும் அந்த பிரியாணியையும் சில்லியும் சாப்பிட்டிருக்காங்க. மலர்விழியால அந்த பிரியாணியை பாதிக்கு மேல சாப்பிட முடியல. செல்வா தன்னோட பிரியாணி பார்சலை தள்ளி முள்ளி சாப்பிட்டிருக்காரு. அப்போ மலர்விழி, என்னங்க என்னால பாதிக்கு மேல சாப்பிட முடியல, இதையும் நீங்களே சாப்பிட்றீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு செல்வா, ஐயோ முடியாதுப்பா, இதுவே வயிறு ஃபுல்லா இருக்கு, நீ வேணா அந்த பாதியை கைப்படாம எடுத்து வை, நான் காலையில சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மலர்விழியும் அந்த பிரியாணி பார்சல் அப்படியே பேக் பண்ணி சோத்துல தொங்க விட்டுட்டு இப்போ 2 பேரும் படுத்திருக்காங்க. நள்ளிரவு 1 மணி இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ பிளாஸ்டிக் கவர்களை சரச்சரன்னு உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட செல்வா டக்குன்னு முழிச்சு பார்த்திருக்காரு. அவர் பார்த்த அந்த காட்சி அவரோட ஈரக்குலையே ஆடி போயிடுச்சு. அப்படி அவர் அங்க என்ன பார்த்தார்னா, ஒரு கருப்பு உருவம் தலைமுடியெல்லாம் சட மாதிரி விரிச்சு போட்டுக்கிட்டு அந்த சுவத்துல மாட்டிருந்த அந்த பிரியாணி பார்சலை பறக்குன்னு சுரண்டிக்கிட்டே அதை ஓபன் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்து பயந்து போன செல்வா, ஏய் யார் அதுன்னு கத்தியிருக்காரு. செல்வா அந்த மாதிரி கத்துனதும் இப்போ பயத்துல மலர்விழியும் முழிச்சிடுறாங்க. கணவன் மனைவி 2 பேரையும் அந்த ஆன்மா முறைச்சு பார்த்துருக்கு. அதை பார்த்த மலர்விழிக்கு அதிர்ச்சியில பேச்சு கூட வரல, உறைஞ்சு போய் பார்த்துருக்காங்க. இப்போ அந்த ஆன்மா மேக கூட்டம் கலைஞ்சா எப்படி கலையுமோ அதே மாதிரி கலைஞ்சு கதவு கேப் வழியா போயிருக்கு. மலர்விழி செல்வா கிட்ட, என்னங்க அது, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செல்வா என்ன சொல்றாருன்னா, இந்த வீடு ஆளுக தங்குறதுக்கு ஏத்த வீடு கிடையாது, ஓனர் கிட்ட சொல்லி குடோனுக்கு பக்கத்திலே வேற வீடு பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ மலர்விழி என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு தாங்க இந்த குப்பத்து ஜனம் எல்லாரும் நம்ம கிட்ட இந்த வீடு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க கேட்கும் போதே எனக்கு ஒரு வித சந்தேகம் வந்துச்சு, ஆனா எதுக்காக இப்படி கேட்டாங்கன்னு இப்பதான் புரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வீட்டுக்கு வந்த இந்த 15 நாள்ல 3 தடவைக்கு மேல நம்ம கண்ணில் காமிச்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம இங்க தங்கினோம்னா ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி பார்சலை எடுத்து ஜன்னல் வழியா தூக்கி எரிஞ்சிருக்காரு. அப்படி எரிஞ்சிட்டு விடிய கணவனும் மனைவியும் முழிச்சே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அப்படி பொழுது விடிஞ்சதும் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி பணியாரம் சுட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி கிட்ட போய் பணியாரம் வாங்குற சாக்குல செல்வா அந்த வீட்டை பத்தி விசாரிச்சிருக்காரு. அதுக்கு அந்த பாட்டி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு, தம்பி நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, பார்த்தா சின்னஞ்சிறுசுக மாதிரி தெரியுறீங்க, அந்த வீட்டில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சவர்ணம்னு ஒருத்தி தங்கி இருந்தா,
அந்த பிள்ளையோட கணவர் சாராயம் குடிச்சு குடிச்சே செத்து போயிட்டான். நாங்க எல்லாரும் அவளை பஞ்சா பஞ்சான்னு தான் கூப்பிடுவோம். அவ அந்த வீட்டுல ரொம்ப நாளா தனியா தான் இருந்தா. ஆனா அவளுக்கும் சாராயம் குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அதனாலே அவளுக்கு தீராத வயித்த வலியும் ஏற்பட்டுச்சு. அவளும் பார்க்காத வைத்தியம் கிடையாது. ஆனாலும் அந்த வயித்த வலி கட்டுப்படவே இல்லை. ஒரு நாள் வயித்த வலி தாங்க முடியாம அந்த வீட்டுக்குள்ளே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதற்கு பிறகு இரவு செகண்ட் ஷோ போயிட்டு வந்த நம்ம குப்பத்துக்காரங்க பஞ்சாவோட வீட்டு வாசல்ல நிறைய தடவை பஞ்சா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துருக்காங்க. அதற்கு பிறகு அந்த வீட்டுக்கு யாருமே குடி வரல. ஒரு 5 வருஷமா அந்த வீடு பூட்டியே தான் கிடந்துச்சு. இந்த சண்முகம் பையன் தான் காசுக்கு ஆசைப்பட்டு உங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா படித்த பிள்ளைங்க மாதிரி தெரியுறீங்க. டவுனுக்குள்ளே கூட போய் ஒரு வீட்டில் குடியிரு சாமின்னு சொல்லியிருக்க அந்த அம்மா. இப்போ வீட்டுக்கு வந்த செல்வா மலர்விழிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இனிமே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, நம்ம இப்போவே கிளம்பணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த ஜாமான் ஜெட்டுகளெல்லாம் அந்த மினி டோர் வண்டியில் ஏற்றிக்கிட்டு நேராக பழகுடோனுக்கு போயிருக்காங்க. அப்படி பழகுடோனுக்கு வந்தவர் அவரோட முதலாளிகிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. உடனே முதலாளியே அந்த பழகுடோனுக்கு பக்கத்திலே ஒரு நல்ல வீடு வாடகைக்கு பிடிச்சு கொடுத்துருக்காரு. அதற்கு பிறகு அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சதே போதும்னு இந்த புது வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோடு வந்து சந்திக்கிறேன். பாய்.